இந்த பைபாஸ் சர்ஜரியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு விதமாக பைபாஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து ஆர்டீரியல் பைபாஸ் கிராஃப்ட், ரெண்டாவது வந்து சயின்டிஃபிக்கலி ஆர்டீரியல் பைபாஸ் கிராஃப்ட்ஸ் ஆர் மச் சுப்பீரியர் டு வீனஸ் பைபாஸ் கிராஃப்ட். அப்போ ஏன் சார் எங்களுக்கு 3 பிளாக்கேஜ் இருக்குது, ஒன்றுக்கு தான் ஆர்டீரியல் பைபாஸ் கிராஃப்ட் போட்டிருக்காங்க, மற்றதுக்கெல்லாம் வீனஸ் பைபாஸ் கிராஃப்ட் போட்டிருக்காங்கன்னா, ரைட் இன்டர்னல் மெமரி ஆர்டரி எடுத்துகிட்டு வந்து மற்ற ரத்த குழாய்க்கு போடுறது, அது எக்ஸ்டென்சிவ் டிசெக்ஷன் இருக்கும். எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பண்ணுறப்ப நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடலாம். வணக்கம். I am Professor of Cardiology, Dr. S. Nagendra Bhupati at Sri Ramachandra Medical College, Porur, Chennai, and Consultant Cardiologist Dr. Bhupati's Heart Care, Kodambakkam, Chennai. Bypass surgery. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பட் திருப்பியும் சம்மரைஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து விழுப்புரம் வந்து சென்னையில் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. குரோம்பேட், பல்லாவரம், கிண்டி வர்றப்ப. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கரெக்டாக ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு பைபாஸ் ட்ராக் போட்டாங்க. அந்த அப்படியே எடுத்துகிட்டு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ நடுவில் இருக்க டிராஃபிக் நம்ம வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டோம் பஸ் ஸ்டேஷனுக்கு. இதே தான் ஹார்ட்லேயும் ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பிளாக்கேஜை தாண்டி டேரெக்டாக ரத்தத்தை கொடுத்துருவோம். சர்ஜிக்கல் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க, சிடிவிஎஸ் அந்த மாதிரி போகிறத ப்ரொசீஜர் பேர் தான் பைபாஸ் சர்ஜரி. அந்த பைபாஸ் சர்ஜரியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு விதமாக பைபாஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து ஆர்டீரியல் பைபாஸ் கிராஃப்ட், ரெண்டாவது வந்து வீனஸ் பைபாஸ் கிராஃப்ட். ஆர்டீரியல் பைபாஸ் கிராஃப்ட் அப்படின்னா நார்மலாக ஹார்ட்லேருந்து நம்ம ரத்தத்தை எடுத்துகிட்டு உடம்புல எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய் வந்து ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவோம். உடம்புல எல்லா இடத்துலேருந்து திருப்பி ரத்தத்தை கொண்டு வரதை வந்து வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். சயின்டிஃபிக்கலி ஆர்டீரியல் பைபாஸ் கிராஃப்ட்ஸ் ஆர் மச் சுப்பீரியர் டு வீனஸ் பைபாஸ் கிராஃப்ட். அப்போ ஏன் சார் எங்களுக்கு 3 பிளாக்கேஜ் இருக்குது, ஒன்றுக்கு தான் ஆர்டீரியல் பைபாஸ் கிராஃப்ட் போட்டிருக்காங்க, மற்றதுக்கெல்லாம் வீனஸ் பைபாஸ் கிராஃப்ட் போட்டிருக்காங்கன்னா உங்களோட அனாட்டமி சூட்டபிளாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஆர்டரியல் கிராஃப்ட் கிடைக்கணும். தட் இஸ் லீமா டு எல்ஏடி, லெஃப்ட் இன்டர்னல் மெமரி ஆர்டரி டு எல்ஏடின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் கைக்கு போகிற ரத்த குழாய் இருந்து ஒரு ரத்த குழாய் லெஃப்ட் இன்டர்னல் மெமரி ஆர்டரி இல்லைனா இன்டர்னல் தொராசிக் ஆர்டரின்னு சொல்லுவோம். அந்த ரத்த குழாய் அப்படியே நேராக போயிட்டு உங்கள் லெஃப்ட் பிரெஸ்ட்டுக்கு சப்ளை பண்ணணும். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ரத்த குழாயை டிசெக்ட் பண்ணி ரீடைரக்ட் பண்ணி பிளாக்கேஜுக்கு கீழே வந்து அதை போட்டாங்க அப்படின்னா அது பேர் லீமா டு எல்ஏடின்னு சொல்லுவோம். அது வந்து தான் பெஸ்ட் ரீவாஸ்குலேஷன் மொடாலிட்டி, எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட். அது எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நான் யூஸ் டெர்மினாலஜி மதர் ஆஃப் ஆல் ரீவாஸ்குலேஷன் மொடாலிட்டி இஸ் லீமா டு எல்ஏடி. அதில் வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் தட். அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அடுத்தது ரைட் இன்டர்னல் மெமரி ஆர்டரி எடுத்துகிட்டு வந்து மற்ற ரத்த குழாய்க்கு போடுறது, அது எக்ஸ்டென்சிவ் டிசெக்ஷன் இருக்கும். எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பண்ணுறப்ப நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடலாம். அதனால் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு போகிற ரத்த குழாய் 2 ஆர்டரி இருக்குது, ரேடியல் ஆர்டரி, அல்னார் ஆர்டரின்னு. அது 2 பாம்பில் ஒன்றா சேர்ந்து சர்க்குலேஷன் கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு ரத்த குழாயே போதும் கைக்கு. ரேடியல் ஆர்டரியை எடுத்துகிட்டு அந்த ரேடியல் ஆர்டரியை அயோட்டாவில் பதிச்சுட்டு மேலே கீழே இன்னொரு பிளாக்கேஜ் கொண்டு போகிறது வந்து ஃப்ரீ ஆர்டீரியல் கிராஃப்ட் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ ஆர்டீரியல் பண்ண முடியல அப்படின்னா காலிலேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு வர ரத்த குழாய், அதாவது கிரேட் சஃபினஸ் வெயின் இல்லை லெஸ்ஸர் சஃபினஸ் வெயின், அந்த ரத்த குழாயை எடுத்துகிட்டு வந்து அதை ரிவர்ஸ் பண்ணி அயோட்டாவிலேருந்து ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்க்கு பைபாஸ் பண்ணி பதிச்சிருவாங்க. அது பேர் வந்து வீனஸ் கிராஃப்ட். நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லீமா டு எல்ஏடி, அதாவது ஆர்டீரியல் கிராஃப்ட் போட்டது வந்து 100 பேருக்கு போட்டாங்கன்னா அட் எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 98 பேர்லேருந்து 99 பேருக்கு நல்லா இருக்கும். ஆன் கான்ட்ராரி வீனஸ் கிராஃப்ட் 100 பேருக்கு போட்டாங்கன்னா, நான் சொல்கிறது வந்து அமெரிக்காவிலேருந்து பப்ளிஷ் பண்ண ஒரு பெரிய நம்பர் 1 நம்பர் 2 ஹார்ட் சென்டர் இந்த வேர்ல்டு, அவங்களோட டேட்டா இது. அந்த டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா வீனஸ் கிராஃப்ட் போட்டது 10% வீனஸ் கிராஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணுறப்பவே ஃபெயிலியர் ஆகிடும். பை தி எண்ட் ஆஃப் 1 இயர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 5 to 10% ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த 10% இனிஷியலாக ஃபெயிலியர் ஆகுது டெக்னிக்கல் ரீசன். 1 இயர்க்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆகுது வந்து டெக்னிக்கல் ரீசன்னால இல்லை, அக்சலரேட்டட் அத்தெரோஸ்க்ளரோசிஸ். அதாவது காலிலேருந்து எடுத்துகிட்டு வர ரத்த குழாயோட ரத்த சுவர் வந்து ரத்தத்தை நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய் ஆர்டரியல் மாறுறதுனால வர்ற சேஞ்சஸ். 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீனஸ் கிராஃப்ட் வந்து மிச்சம் இருக்கிற 80 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 2% ஃபெயிலியர் ஆகிட்டே வரும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது எவ்ரி இயர் 4% ஃபெயிலியர் ஆகும். ஸோ பை த எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 100 பேருக்கு வீனஸ் கிராஃப்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 100 வீனஸ் கிராஃப்டில் 25% மட்டும்தான் செயல்படும், 50% பிளாக் ஆகிருக்கும். பாக்கி இருக்க 25% சிக்னிஃபிகண்ட் பிளாக்கேஜஸோடு இருக்கும். ஸோ ஆனால் அந்த கான்ட்ராரி ஆர்டீரியல் கிராஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 98-99% நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வி இன்சிஸ்ட், ஸ்டடீஸ் ஹவ் கிளியர்லி ஷோன் தட் லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி அப்படிங்கிற ஆர்டரிக்கு நம்ம ஆர்டீரியல் கிராஃப்ட் தான் போடணும். நம்ம இருக்க எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த சர்ஜன்ஸ் 99% ஆஃப் சர்ஜன்ஸ் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டுறாங்க லீமா டு எல்ஏடி. அதுக்கு அடுத்து வீனஸ் கிராஃப்ட் போடுறாங்க. ஸோ வீனஸ் கிராஃப்ட்டுக்கு பதிலாக நம்ம ஃப்ரீ ஆர்டீரியல் கிராஃப்ட் போட்டால் டேட்டா வைஸ் இட் ஹஸ் பின் ஷோன் டு பி சுப்பீரியர். பட் அதுக்கு அவங்க அனாட்டமி சூட்டபிளாக இருக்கணும். ஆன் டேபிள் தே வில் டேக் அ கால். ஓகே, ஒரு பேஷண்ட்க்கு பைபாஸ் பண்ணிட்டாங்க, சஃபினஸ் வீனஸ் கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு பைபாஸ் பண்ணணுமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வுட் சே இட் இஸ் நாட் நீடட் most of the time. If it is technically feasible,
we should go and do percutaneous coronary angioplasty, அதாவது PCA, அதாவது angioplasty அதாவது stenting பண்ணிக்கலாம். Very commonly it could be done. All depends on the risk benefit ratio of the patient, all depends on the symptom status of the patient, all depends on the technical feasibility of the particular procedure. However, arterial graft failure ஆயிடுச்சு, லீமாவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா usually we would go for redo CABG, அதாவது திருப்பி பைபாஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டைம் பைபாஸ் பண்ணுறதை விட செகண்ட் டைம் பைபாஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ we would try to avoid that second time bypass by doing angioplasty. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பைபாஸ் சர்ஜரினா என்ன, ஆர்டீரியல் கிராஃப்ட்ஸ்னா என்ன, வீனஸ் கிராஃப்ட்னா என்ன, லீமாட்டோஇலேடி இஸ் மதர் ஆஃப் ஆல் ரீவாஸ்குலேஷன் ப்ரொசீஜர். அது 10 வருஷம் 98-99% நல்லா இருக்கும். வீனஸ் கிராஃப்ட் இஸ் நாட் லைக் ஆர்டீரியல் கிராஃப்ட், அதோட அட்ரிஷன் ரேட் அதிகம். வீனஸ் கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமாக சரி பண்ண முடியும். ப்ரொவைடட் பேஷண்ட் ஹேஸ் சிக்னிஃபிகன்ட் சிம்டம்ஸ் தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் டு மெடிசன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி இஸ் அவைலபிள். தேங்க்யூ.